வணக்கம், கேஜி மாஸ்டர். இந்த காணொளியில் 3 காலங்கள், அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், அத்தோடு இந்த 3 காலங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலம் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் பிராக்டிஸும் இடம்பெறுகின்றது. பாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இப்பொழுது வாட் இஸ் த டிஃபரன்ஸ், இந்த வாக்கியங்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ன என்பதை பார்ப்போம். I saw that movie last week. நான் அந்த படத்தை போன வாரம் பார்த்தேன். Next sentence, I have seen that movie. நான் அந்த படத்தை பார்த்துள்ளேன் என்றும் குறிப்பிடலாம். மூன்றாவதாக, I had seen the movie before it was famous. அந்த படம் பிரபலமடைவதற்கு முன்பே நான் பார்த்திருந்தேன். இந்த 3 வாக்கியங்களும் கடந்த காலத்தை பற்றிய 3 வித்தியாசமான 3 very different stories about the past கதைகளை சொல்கின்றன. அந்த 3 வித்தியாசமான கதைகள் என்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது வாக்கியம், I saw that movie last week. நான் அந்த படத்தை போன வாரம் பார்த்தேன் என்பது past simple, சாதாரண இறந்தகால வாக்கியம். இப்போது உங்களுடைய பேனாவையும் நோட்புக்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண இறந்த காலம், பாஸ்ட் சிம்பிள், இதனுடைய இயல்பு என்ன என்பதை பார்ப்போம். அதாவது பாஸ்ட் சிம்பிள் எப்பொழுதும் வி டு வினைச்சொல்லை மட்டுமே பயன்படுத்தும். இந்த வி டு வினைச்சொல்லானது ஒரு நிகழ்வு இறந்த காலத்திலேயே ஆரம்பித்து இறந்த காலத்திலேயே முடிந்தது என்பதை குறிப்பிடுவது. அதாவது completed actions in the past. அத்தோடு ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் எப்போது முடிக்கப்பட்டது என்பது தெளிவாக குறிப்பிடப்படும். வாக்கியத்தை பாருங்கள். I saw that movie last week. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வருகின்ற செயல்களுக்கு நிகழ்காலத்துடன் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. No connection to the present. முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒரு செயல் இறந்த காலத்தில் ஆரம்பித்து இறந்த காலத்திலே முடிந்துவிடும். இறந்த காலத்துக்கு அப்பால் எந்த தொடர்பையும் அது ஏற்படுத்துவதில்லை. எனவே ஒரு இறந்த கால வாக்கியத்தில் வி டு வினைச்சொல் பயன்படுத்தப்படுவதன் நோக்கமே அதுதான், அதாவது ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். இப்பொழுது 3 உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. I finished my homework yesterday. பாருங்கள், ஆக்ஷன் completed at a specific past time. அதாவது இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செயல் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். She visited London in 2020. The time is over. மூன்றாவது, we lived in Chennai for 10 years. கவனித்துக் கொள்ளுங்கள். The 10 years period is finished. அதாவது நாங்கள் 10 வருடங்கள் சென்னையில் வசித்தோம். We lived. எனவே ஒரு வாக்கியம் இறந்தகால வாக்கியமா, அதாவது பாஸ்ட் சிம்பிள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த வாக்கியத்தில் we to verb மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த உதவி வினைச்சொற்களும் இருக்க மாட்டா. ஒரு வாக்கியத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட we to வினைச்சொற்கள் வந்தாலும் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றன, அவற்றையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு த ஸ்டோரி டெல்லர், அதாவது கதை சொல்பவர் என்றொரு சுட்டு பெயரும் உண்டு. ஸ்டோரி, அதாவது கதை என்று சொன்னாலே அது நடந்து முடிந்தவைதான். இரண்டாவது வாக்கியம், I have seen that movie. இந்த வாக்கியம் present perfect tense-இல் இருக்கின்றது. இப்போது present perfect என்றால் என்ன என்று பார்ப்போம். இதற்கு the connector, அதாவது இணைப்பாளர் என்று ஒரு சுட்டு பெயர் இருக்கின்றது. எதனோடு இணைக்கின்றது? இறந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வு ஒன்றை நிகழ்காலத்துடன் இணைக்கின்றது. குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பாஸ்ட் டென்ஸில் நிகழ்வு இறந்த காலத்திலேயே தொடங்கி இறந்த காலத்திலேயே முடிந்துவிட்டது. ஆனால் பிரசன்ட் பெர்ஃபெக்டில் நிகழ்வு இறந்த காலத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கின்றது, ஆனால் அது நிகழ்காலத்துடன் தொடர்பை வைத்திருக்கின்றது.
அதாவது இறந்த கால நிகழ்வு ஒன்றை நிகழ்காலத்துடன் தொடர்பு படுத்த வேண்டுமாக இருந்தால் present perfect tense தான் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்த tense மட்டும்தான் அந்த இணைப்பை செய்யும். இந்த present perfect வாக்கியங்களின் அமைப்பு subject plus have அல்லது has past participle V3 சேர்ந்ததாக அமையும். இங்கே have அல்லது has என்பது helping verb. has என்பது he, she, itக்கும், have என்பது I, you, we, they என்பவற்றிற்கும் வரும். இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்ன சொல்லுங்கள்? இவற்றிற்கு அதாவது haveக்கும் hasக்கும் அதற்கென்று எந்த ஒரு பொருளும் கிடையாது. உதவி வினைச்சொல்லாக மட்டும் வரும். இறந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு செயலை நிகழ்காலத்துடன் தொடர்பு படுத்துவதற்கான ஒரு இணைப்பு கருவியாக மட்டுமே have அல்லது has பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது B3 past participle. past participle வினைச்சொல் அல்ல. ஆங்கிலத்தில் இரண்டு வினைச்சொற்கள் தான் இருக்கின்றன. ஒன்று simple present, இரண்டாவது simple past. V1 and V2 இந்த இரண்டும் தான் வினைச்சொற்கள். இவை இரண்டும் தான் உதவி வினைச்சொல் இல்லாமல் தனியாக நின்று பொருள் கொடுக்கும். ஏனையவை அனைத்தும் வினைச்சொல் வடிவங்கள். அதாவது V1ம் V2ம் verbs, V3 verb form. செயலை குறிப்பிடுபவை அல்ல, ஒரு செயலின் வடிவத்தை குறிப்பிடுகின்றவை. இவற்றிற்கு ஹெல்பிங் verb பயன்படுத்தப்படல் வேண்டும். அதனால்தான் நாம் have அல்லது has என்ற ஹெல்பிங் verb-உடன் V3 வினைச்சொல் வடிவத்தை பயன்படுத்துகின்றோம். verbs, modal verb சம்பந்தமான என்னுடைய காணொளிகளில் மிக சிறப்பான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் கிடைக்கும் போது அவற்றையும் பாருங்கள். இப்போது அதனுடைய பயன்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். To talk about past actions with a connection to the present. இந்த கனெக்ஷன் ஒரு செய்கையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு அனுபவமாக இருக்கலாம், அல்லது இப்பொழுதுதான் நாங்கள் ஒரு விடயத்தை முடித்திருந்தாலும் I have done என்று குறிப்பிடுகின்றோம். இப்போது நாம் உதாரணங்களை பார்ப்போம். I have finished my homework. இரண்டாவது, she has visited London twice. இங்கே லண்டனுக்கு சென்றது நிறைவேறிவிட்டது, ஆனால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் தொடர்ந்தும் இருக்கின்றன. இங்கே கவனியுங்கள், எப்போது என்ற காலப்புள்ளி குறிப்பிடப்படவில்லை. குறிப்பிடப்பட்டால் அது இறந்த காலம் past tense, குறிப்பிடப்படாவிட்டால் அது தொடர்ச்சியான அனுபவம். We have lived here for 10 years. 10 வருடங்களாக வசிக்கிறோம் என்பது இப்போதும் வசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை குறிப்பிடுவதாகும். மிகுதி வாக்கியங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்போது நாம் மூன்றாவது வாக்கியத்தை பார்க்கின்றோம். I had seen the movie before it was famous. இது past perfect, the time machine. இந்த டென்ஷனுடைய கட்டமைப்பு subject plus had. இங்கே had என்பது இறந்த காலம் என்பதை குறிப்பிடுவதற்கான ஒரு helping verb. அதற்கென்று எந்த பொருளும் கிடையாது. அத்தோடு past participle, அதாவது வினைச்சொல் வடிவம் V3. இந்த past perfect past in the past என்றும் அழைக்கப்படுவதுண்டு. அதாவது இறந்த காலத்தில் இறந்த காலம். இறந்த காலத்தில் இறந்த காலம் என்று குறிப்பிடுகின்ற போதே 2 நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது வெளிப்படையாகின்றது. இந்த past perfect டைம் மெஷினுடைய தொழிற்பாடு என்று சொல்லுங்கள். அந்த 2 நிகழ்வுகளில் எது முதல் நிகழ்ந்தது என்பதை அடையாளப்படுத்துவது. அந்த முதல் நிகழ்ந்த நிகழ்வை அடையாளப்படுத்துவதற்கு சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதனோடு had plus past participle V3. இப்போது உதாரணங்களை பார்ப்போம். I had finished my homework before she arrived. பாருங்கள், நான் ஹோம்வொர்க்கை முடித்தது அவள் வருவதற்கு முன்னர் நிகழ்ந்தபடியால் அதனை நாங்கள் I had finished என்று past participle ஃபார்மில் கூறுகின்றோம். இப்போது past perfectல் உள்ள நிகழ்வுகள் இரண்டும் இறந்த காலம் தானே. இறந்த கால நிகழ்வுகளாக இருக்கும் பொழுது சிம்பிள் பாஸ்டை ஏன் பாவிக்க கூடாது? இரண்டாவது வாக்கியத்தினூடாக இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். She had visited London before she moved to Canada. இங்கே 2 இறந்த கால நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன.
ஒன்று she visited London, இரண்டாவது she moved to Canada. இந்த இரண்டு வாக்கியங்களிலும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாவிக்கப்பட்டிருக்கிறதே, அதாவது V2 verb பாவிக்கப்பட்டிருக்கிறதே. ஒன்று visited, இரண்டாவது moved. எதற்காக past perfect? ஏற்கனவே நீங்கள் குறிப்பு எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது சிம்பிள் பாஸ்டுக்கு டைம் இஸ் finished and known. அதாவது she visited London in 2023 and she moved to Canada in 2024 என்று காலம் எப்போது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கே அந்த காலப்புள்ளி கிடையாது. she visited London, she moved to Canada. இரண்டு சம்பவங்களிலும் காலப்புள்ளி கிடையாது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் பாவிக்க வேண்டும். அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டினுடைய நோக்கமே இந்த இரண்டு நிகழ்வில் எந்த நிகழ்வு முதல் இடம் பெற்றதோ அந்த நிகழ்வை அடையாளப்படுத்துவதற்காக had என்ற ஹெல்பிங் வேர்ப்புடன் B3 பாவிக்க வேண்டும். இரண்டாவது நிகழ்வு சிம்பிள் பாஸ்ட். உதாரணத்தை பாருங்கள். she had visited, past perfect. she moved to Canada, past tense. சிம்பிள் பாஸ்டுக்கு டைம் குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னேனே. இங்கு பிஃபோர், ஆஃப்டர், வென் என்று குறிப்பிடப்படுபவை தான் அந்த டைம் குறியீடுகள் என்பதை குறித்து கொள்ளுங்கள். ஏனைய உதாரணங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். வாக்கியங்களை பயிற்சி செய்யும் போது சூழல் சாதகமாக இருந்தால் நன்றாக சத்தமிட்டு உச்சரித்து பயிற்சி செய்யுங்கள். இப்போது நாங்கள் இதுவரையில் பார்த்த past tense, present perfect and past perfect மூன்று காலங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் செய்வதற்காக தரப்பட்டுள்ளது. நன்றாக கவனியுங்கள். எங்கெங்கு எவ்வாறு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது என்பதையும் பார்ப்போம். மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் ஷடோவிங் என்று சொல்கிறோம் அல்லவா, அதாவது முதலில் நாங்கள் கேட்பதை ரிப்பீட் பண்ண வேண்டும், பின்னர் சொல்லப்படுகின்ற பொழுதே நாங்களும் சேர்ந்து சொல்ல வேண்டும். இப்போது இந்த ஸ்டோரியை ஒரு ஃபீமேல் வாய்ஸில் கேட்போம். Last Sunday, I visited my hometown after many years. The streets looked almost the same, but a few new shops had opened since my last trip. I walked past my old school and remembered the days when my friends and I played in the dusty playground. Before I reached my house, I realized I had forgotten to bring the small gift I had prepared for my neighbor. Still, I knocked on her door, and she welcomed me with the same warm smile. She told me she has kept all the letters I wrote to her when I lived abroad. Hearing that has touched me deeply. We talked, laughed, and shared stories for hours. Even though many things have changed, our friendship still feels the same. By the time I left, I felt grateful for all the memories life has given me. மீண்டும் மீண்டும் கேட்டு நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்போது இந்த ஸ்டோரியில் கூறப்பட்டுள்ள விடயங்களை ஒவ்வொரு வாக்கியமாக பார்ப்போம். இப்போது நாம் பார்த்த அந்த ஸ்டோரியினுடைய வாக்கியங்களை தனித்தனியாக எடுத்து அதற்கான தமிழாக்கமும் தரப்பட்டுள்ளது. அதாவது இந்த மூன்று காலங்களும் எவ்வாறு பொருள் தருகின்றன என்பதை நாம் சிறப்பாக புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு அமைத்துள்ளேன். முதலாவது வாக்கியத்தில் லாஸ்ட் சண்டே ஐ விசிட்டட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நாம் ஏற்கனவே பார்த்தோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஒரு ஸ்டோரி டெல்லர், கடந்த காலத்தில் நடந்து முடிந்தவற்றை குறிப்பிடுவது. அடுத்ததாக had opened, அதாவது புதிய கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. நியூ ஷாப்ஸ் had opened என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லவா. இங்கே had opened என்பது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு உரியது என்பதை நாங்கள் அந்த ஃபார்முலா, அந்த அமைப்பு முறையை வைத்து கண்டுகொண்டோம். ஆனால் எதற்காக பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இங்கு வர வேண்டும்? இரண்டு இறந்த கால நிகழ்வுகளில் எது முதல் நடந்ததோ அதற்குத்தானே வர வேண்டும். அப்படி ஏதாவது இருக்கின்றதா என்று பார்ப்போம். வாக்கியத்தை கவனியுங்கள். A few new shops had opened since my last trip.
அதாவது என்னுடைய கடைசி பயணத்திற்கு பிறகு சில கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் 2 நிகழ்வுகளில் எது முதல் நிகழ்ந்ததோ அதற்குத்தானே ஹேட் பாவிக்க வேண்டும். இங்கு என்னுடைய கடைசி பயணத்திற்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் கடைசி பயணம் முதலில் நடந்ததா அல்லது கடைகள் திறக்கப்பட்டது முதலில் நடந்ததா? ஆனால் இங்கே சொல்லப்படுவது என்னவென்றால் கடைசி பயணத்திற்கு பின்பு, ஆனால் இப்போதைய பயணத்திற்கு முன்பு. கவனித்துக் கொள்ளுங்கள். லாஸ்ட் சண்டே ஹோம் டவுனுக்கு வந்த பொழுது புதிய கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. ஆகவே இங்கு இந்த ட்ரிப்புக்கு முன்னர் அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றது என்பதனால்தான் had opened என்று குறிப்பிடப்படுகின்றது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். முன்னைய வாக்கியத்தில் நாம் past perfect சம்பந்தமாக பார்த்தோம். அதேபோன்று இங்கும் had forgotten, I had prepared என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே கீழே உள்ள வாக்கியத்தில் she has kept, has touched. present perfect tense-இல் 2 வாக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றை பார்ப்போம். She has kept all the letters. அதாவது எப்போதோ இருந்து கடிதங்களை அவள் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதாவது இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. present perfectனுடைய இயல்பு என்ன? கனெக்டர். இறந்த காலத்தை நிகழ்காலத்துடன் கனெக்ட் பண்ணுவது. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். hearing that has touched me deeply. உணர்வுகள், அனுபவங்கள் present perfectக்குரியவை. காரணம் என்ன? எப்போதோ ஆரம்பிக்கும், ஆனால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவர் ஹோம் டவுனை விட்டு வந்து விட்டார், இருந்தாலும் அந்த உணர்வு அவரை தற்போதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இங்கும் முன்னரை போன்று past tense, present perfect இருக்கின்றன. மிகவும் அழகான உணர்வு பூர்வமான வாக்கியங்கள். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் வாசியுங்கள், மீண்டும் மீண்டும் கேளுங்கள், மீண்டும் மீண்டும் அதனுடைய ஆழத்தை பரிசோதியுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ஃபீட்பேக் என்னவென்று பார்க்க விரும்புகின்றேன். அதாவது ஒரு குயிக் ரிவ்யூ. இந்த ஸ்டோரியில் எத்தனை பாஸ்ட் சிம்பிள், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருக்கின்றன என்பதை, அதாவது எண்ணிக்கை மட்டும், அத்தோடு past tense, present perfect and past perfect தவிர்ந்த வேறு ஏதாவது டென்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதையும் அறியத் தாருங்கள். அதாவது கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.